நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேரலோகிராம். அவங்க வந்து நமக்கு வந்து ட்ரெபிசிட்க்கு பேரலோகிராம் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ட்ரெபிசிட் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரலா இருந்துச்சு, அந்த ரிமைன் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பேரலா இருந்துச்சு. ஸோ அது வந்து ட்ரெபிசிட் வந்து கன்வெர்ட் பண்ணி சம் வந்து ட்ரா பண்ணலாம். பேரலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரலல். ஸோ அந்த கிளாஸ் போர்டு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் வந்து கொஞ்சம் சாயமாக இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? ஸோ என்ன ஷேப் இருக்குமோ அதான் நமக்கு வந்து பேரலோகிராம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து அந்த கோஆர்டினேட்ல தான் செப்பரேட்டாக நமக்கு வந்து பிரிஞ்சுது. அந்த 4 ஷேப்ஸும் கோஆர்டினேட் அதுலேருந்து ஒரு பார்ட்ஸ் தான் நமக்கு என்ன பேரலோகிராம். பாருங்க, ARTS AR equal 6 cm, RT equal to 5 cm and sine of ART equal 70 degree. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்கும், ஆனால் எத்தனை வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 3 சைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு பேரலோகிராம் வந்து ட்ரா பண்ணுறது, ரைட்? அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ரஃப் டயக்ராமில் 4 சைட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தேன் ARTS, இதில் AR ஈக்குவல் ஸோ 6 cm அண்டு RT ஈக்குவல் ஸோ 5 cm. நெக்ஸ்ட்டு ART இந்த ஆன்சர் நீங்கள் வந்து எடுத்துன்னா அந்த RT ஈக்குவல் 70 டிகிரி. அப்போ என்ன பண்ணால் அதே சேம் தான் நமக்கு என்ன பண்ணோம்னா ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கணும். இதில் வந்து பார்த்தா ஆப்போசைட்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பேரலல். ஸோ ஆப்போசைட்ஸ் வந்து பேரலல்னால ஸோ ஏஆரும் டிஎஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா பேரலல். அதே சேம் தான் ஆர்டியும் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ரெண்டு ஈக்குவல். ஸோ ரிமைன் 2 சைட்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த 6 cm டாப் எடுத்துக்கலாம், அண்ட் ரைட் சைடில் 5 cm லெஃப்ட் சைடில் ஏஎஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரஃப் டயக்ராம் தான் நான் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். ஃபேர் டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஸோ ஏஆர் ஈக்குவல் 6 cm ஒரு லைன் சீக்வல் ட்ரா பண்ணுவாங்க. Point of A, point of R is equal to 6 cm. So next step la paranga, angle of R is equal to 70 degree. So unga right side, so 70 degree nu paranga namakku வந்து so acute angle நம்ம கரெக்ட்டா வந்து ரைட் சைடு வைக்கலாம். அப்ப ரைட் சைடு வந்து நமக்கு வந்து எங்க கிடைக்கும்னா acute angle இன்சைட் வந்து வரணும், அதாவது உள்ள வாங்கணும், இன்கோன் அப்படி வந்து தண்ணில. அப்ப 70 degree. ஸோ அந்த டாட்டும் ஸோ ஆறுல பாயிண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு வேவ் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எக்ஸ். ஸோ அந்த ஆர் ஈக்குவல் என்ன டிகிரினா 70 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள், ஒரு காம்பஸ் எடுத்துக்கிட்டு ஆர்டி ஈக்குவல் டு 5 cm. ஸோ 5 cm ஒரு ஆர் போட்டு அடிங்க. So 5 cm. R is the vertex point 5 cm. Right. So A R X on and R में अंदर लंबी पड़ेगा, अंदर ना हम क्या करेंगे T का पॉइंट करेगा. So next step में हम क्या करना पड़ेगा T का पॉइंट and A का पॉइंट ज्वाइन करना. So ये வந்து நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து டயக்ராமில் கொடுக்கல, அதனால் நம்ம ட்ரா பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து தேவைப்படாது தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்டிசிக்கு எத்தனை சென்டிமீட்டர்னா ஸோ 5 cm. இதிலிருந்து டிஎஸ் ஈக்குவல் டு 6 cm. ஸோ 6 cm எடுத்து ஒரு ஆர்கன் ட்ரா பண்ணணும். 6 cm. ஸோ டிங்கிற வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து 6 cm எடுத்துக்கலாம் ஒரு ஆர்க்கு. Next one AS equal to 5 cm. AS equal to 5 cm. So the 2 ஆர்க்கு எந்த மீட் பண்ணிக்கிறோ ஸோ அங்கே நமக்கு என்ன கிடைக்கணும்னா எஸ்ங்கிற பாயிண்ட் கிடைக்கும், பாயிண்ட் ஆஃப் எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எஸ்ங்கிற பாயிண்ட்டையும் ஏங்கிற பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ எஸ்ங்கிற பாயிண்ட்டும் அந்த டிங்கிற பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பேரலோகிராம் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஆப்போசிட்ஸ் வந்து பார்த்தோம்னா
ஸோ ஏஆர் equal to 6 cm and TS equal to இதுவும் நமக்கு என்னன்னா 6 cm. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று AS equal to ஸோ 5 cm. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா ஹைட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட் வந்து நீங்கள் வந்து ட்ரெபிசி வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுமோ அதே சேம் தான். ஸோ ட்ரெபிசி வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே தான். உங்கள் ஸ்கேல் வந்து நான் பண்ணுறேன் ஏஆர் பேஸ் வந்து கொடுத்துருங்க. பேஸ் வந்து என்ன பண்ணால் உங்கள் செட் ஸ்கொயர் வச்சு மூவ் பாயிண்ட் ஆகுங்க. மூவ் பாயிண்ட் ஆகுங்க கரெக்டாக அந்த செட் ஸ்கொயர். ஸோ டீங்கிற வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து மீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுலேருந்து என்ன பண்ணால் ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணால் நமக்கு வந்து ஹைட் வந்து கிடச்சிடும். ஹைட்டு இப்போ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 cm வந்து கிடச்சிருக்கு. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 10 cm. ஸோ நம்ம வந்து ஃபேட் டயர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஏரியா வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டி கெட்டு ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் வேல்யூ ஆஃப் பி. பிங்கிறது பார்த்தீங்கன்னா பேஸு. அப்போ இந்த டயக்ராமில் பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 cm. ஸோ ஏ ஆர் ஈக்குவல் டு 6 cm. நெக்ஸ்ட் நான் ஹைட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு 7 ஸோ 10 cm. அப்போ வேல்யூ ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு வேல்யூ ஆஃப் x equal to 10 is equal to so 60 so square centimeter. ஸோ இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்லணும். ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட்னா இதில் வந்து டயக்னாலஜி கொடுக்கல சரினா நம்ம என்ன பண்ணணும் ட்ரா பண்ணிக்கிறது நமக்கு பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து டயக்னாலஜி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதனால் இதில் ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணாமல் இருந்தாலும் தப்பு இல்லை. இது ஒரு எக்ஸாம் சம் தான். ஸோ இந்த சம்ஸ் பாருங்கள் ஒரு டயக்ராம் கொடுத்தோம்னா அது எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தா ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ண சொல்கிறாங்க DUCK வித் இதில் வந்து பார்த்தீங்கன்னா DUC equal to 8 cm. சார் நமக்கு இது வந்து பேஸாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தா U and K. U வந்து K. UK is equal to 6 cm and angle of DOU is equal to 110 degree. Also find its area. ஸோ லாஸ்ட்டாக பார்த்த சம்க்கு இந்த சம்க்கு டிஃப்ரெண்ட் தான். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துற வேல்யூ வந்து என்னென்ன வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரஃப் டயக்ராம். ஸோ ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ரஃப் டயக்ராம் இது வந்து டயக்ராம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்ஸு. அதனால் 2 டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு இந்த 4 சைட்ஸ் நம்ம எடுத்துக்கோங்க தான். ஸோ பாயிண்ட் வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DC. ஸோ டிசிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயக்ராம் கிடைக்கும். பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. DUCK பாயிண்ட் கரெக்டாக கொடுத்தா தான் நம்ம என்ன கொடுக்குற வேலையை கரெக்டாக ரைட் பண்ண முடியும். DC is equal to 8 cm. அப்போ DC is equal to 8 cm. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா UK is equal to 6 cm. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ DC நெக்ஸ்ட் UK இந்த ரெண்டு ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு அங்கே தான் என்ன பண்ணோம் ஓங்கிற பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ சென்டர் பாயிண்ட். ஸோ O இஸ் அ சென்டர் பாயிண்ட் அண்ட் DCயும் UKயும் ரெண்டு பார்த்தா நமக்கு வந்து டயகனல். ஸோ 2 டயகனல் மீட் பண்ணுற பிளேஸ் தான் நம்ம என்ன பண்ணோம் ஓங்கிற பாயிண்ட் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம் ஆங்கிள்ஸ் வந்து கொடுக்கணும். DOU is equal to 110 degree. ஸோ ஆப்போசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே 100 டிகிரியும் இங்கேயும் பார்த்தா நமக்கு என்ன பண்ணால் 100 டிகிரி தான் கிடைக்கும். அப்போ COK இதுவும் 110 டிகிரி தான். DOU இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 டிகிரி தான். ஆப்போசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா DC is equal to 8 cm. அதான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம DC is equal to 8 cm ஒரு லைன் சிக்வல் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். DC is equal to 8 cm. So point of D and point of C is equal to 8 cm. So next step ல வந்து பார்த்தா ஒரு டயக்ராம் நம்ம எடுக்கறனால இதில் பாதி வேல்யூ ஸோ செப்பரேட்டாக நம்ம வந்து கொடுத்துடலாம். 4 cm தான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 15 ஆகிடுச்சேன் 7.5. ஸோ அப்போ இங்கே தான் நமக்கு என்ன பண்ணோம் ஓங்கிற பாயிண்ட் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போகிறேன் D இது ஓங்கிற பாயிண்ட் கொடுத்துருங்க பாயிண்ட் ஆஃப் O. இப்போ பாயிண்ட் ஆஃப் D O is equal to 4 cm. நெக்ஸ்ட் OC is equal to 4 cm. எதுனால நம்ம வந்து ஆங்கிள்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஆங்கிள்ஸ் கொடுக்குறதப்போ மிடில் பிளேஸ் வந்து வேணும் ஓங்கிற பாயிண்ட். ஸோ அதனால இந்த 8 cm என்ன பண்ணேன் நான் வந்து செப்பரேட்டாக பிரிச்சுக்கணும். பாதியாக பிரிச்சுக்கிறேன். இப்போ பாதியாக பிரிச்சுக்கணும்னா பாதி பிளேஸ் மிடில் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடுறேன். ஸோ 4 cm நம்ம வந்து இப்போ ஓங்கிற பாயிண்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொடக்டர் வந்து பார்த்தீங்கன்னா DO ஓங்கிற பாயிண்ட் செட் பண்ணுங்கள்.
அப்போ செட் பண்ணால் நம்ம என்ன டிகிரினா 100 டிகிரி. அப்போ 110 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆங்கிள்ஸ் அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள். அதனால நம்ம பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு யூஸ் கிடைக்கும் அப்டியூஸ் ஆங்கிள். இதே சேம் பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 100 டிகிரி டாப் வச்சு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ டாப் வச்சு கொடுக்கும்போது 110 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ மேலே அப்டியூஸ் தான் கிடைக்கும், கீழேயும் ஒரு அப்டியூஸ் தான் கிடைக்கும். இந்த 2 டார்கெட் என்ன பண்ணுற ஜாயின் பண்ணால் இந்த 110 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஓவர பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து ப்ராசஸ் ஆகும். ஓவர பாயிண்ட் வரைக்கும் ப்ராசஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு டயக்ராம் வந்து கிடைக்கும், செகண்ட் டயக்ராம். இது வந்து ஒரு ரே. ஸோ ரேடும் நமக்கு தெரியும், ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு ரே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ஒரு ரே. ஸோ இது வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஓஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்னா யூகே வந்து யூகே ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ 6 சென்டிமீட்டர்னால ஓவர பாயிண்ட்லேருந்து அதில் பாதி எடுத்துக்கோங்க, 3 சென்டிமீட்டர் கொடுத்துக்கோங்க. சரி, ஓவர பாயிண்ட் ஒரு 3 சென்டிமீட்டர் எடுத்துட்டு எக்ஸ் ஒய் அந்த லைன் இன்ட்ரெஸ்டாக மாதிரி ஒரு ஆர் இருக்குது. இது 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 3 சென்டிமீட்டர் அபோவ் அடிஷனல் ஐடியா எடுத்து போகிறோம். இது ஒரு 3 சென்டிமீட்டர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த எக்ஸ் ஒய்ல பிலோவில் அடிச்ச ஆர்க்கு வந்து என்ன பண்ணுற பாயிண்ட் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அண்ட் எபோவ் அடிச்ச ஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கே அவ்வளோதான். ஸோ யூ வந்து கே வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 சென்டிமீட்டர், ஓவர் வந்து கே ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அப்படின்னா ஓவர் வந்து யூ ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், ஸோ நம்ம வந்து பேரலோகிராம் வந்து ட்ரா பண்ணோம். ஸோ ரிமைன் 2 சைட்ஸ், ரிமைன் 4 சைட்ஸ் நம்ம ஜாயின் பண்ணுறேன். டிலேருந்து கே ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து ஸோ 4 சைடு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் டிலேருந்து யூ ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சைடு வந்து கிடைக்கும். Next UC joint point of U and C. Next C and A join பண்ணா நமக்கு வந்து தேர்ட் ஸ்டெப் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேரலோகிராம் வந்து கிடைச்சிச்சு. ரைட், ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ வந்து பேரலோகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல். இந்த பிக்சரில் ஆப்போசிட் சைட்ஸ்னா டியூ இதுவும், நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சிகே இந்த 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் அண்டு யூசி. ஸோ இந்த சைட்ஸ் தான். நெக்ஸ்ட் என்னன்னா டிகே இந்த 2 சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரலல். ஸோ நம்ம வந்து பேரலோகிராமுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஆல்ரெடி சொன்னதான். ஸோ பிஹெச் ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த இடத்துல பிங்கிறதுனா பேஸு, பேஸுன்னு பார்த்தா டியூ. இதுதான் நமக்கு வந்து பேஸ் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும்போது. ஸோ பேஸில் வந்து தெரியும், பேஸ் ஈக்குவல் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் தெரியாது, நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஸ்கேல் வச்சு அப்படியே என்ன பண்ணால் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 12 சென்டிமீட்டர் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பேஸோட வேல்யூ. ஸோ ஆல் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் தான் ஆகும். நெக்ஸ்ட் அண்டு CU equal to so 7-8 சென்டிமீட்டர் கிடைக்குது. அதே மாதிரி DK equal to 8 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வந்து ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பேஸ் வந்து ஃபைன் பண்ணலாம். சாரி, பேஸ் வந்து கொடுத்துருவாங்க, ஹைட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க, பேஸ் வந்து உங்களுக்கு ஸ்கேல் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு ஏதோ டைம் வந்து டச் ஆகிற மாதிரி உங்கள் ஸ்கேலில் வந்து பேஸ்லையும் அந்த ஸ்கேல் டச் ஆகாமல் வச்சுட்டு உங்கள் ஸ்கேலை வந்து மூவ் பண்ணிட்டு இந்த பொசிஷன் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக உங்கள் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற பாயிண்ட் வந்து மீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸ்கேலை. இதுலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுங்கள். ஸோ பர்மனன்ட் ட்ரா பண்ணால் உங்களுக்கு ஸோ நம்ம வந்து ஹைட் வந்து படிக்கலாம். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ 7 சென்டிமீட்டர் எனக்கு கிடைச்சிருக்கு. ஹைட் இஸ் 7 சென்டிமீட்டர். உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ பேஸ் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு முடிச்சாச்சு. ஸோ பேஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ மல்டிப்ளை பண்ண நமக்கு என்னன்னா 14, பேலன்ஸ் ஒன்று 7 அண்ட் 84. ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ 14 பேலன்ஸ் ஒன்று 7 8. ஸோ 84 ஸ்கொயர் சென்டிமீட்டர். So all those ones.
ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓனாக ரைட் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் வந்து புக் எழுதுற மாதிரி எதுவும் அவசியம் இல்லை. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மினிமம் உங்களுக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணேன். ஸோ மார்க் அது வந்து கொடுப்பாங்க, அதனால் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து எது ரைட் பண்ணுறீங்களோ அதாவது ஓனாக ரைட் பண்ணுங்க, கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.